பவுடர் போட்டு தேய்ச்சாலும் பிரேம்ஜி சிரிப்பை ரசிக்க முடியாது. அப்படி இருந்தும் அவரோட சிரிப்பை ரசிச்சு ஜோக்ல குளிச்சு எந்தவித சேதாரமும் இல்லாம இருக்காரு நம்ம ரம்யா. அவர் வெறும் தொகுப்பாளினி மட்டும் இல்ல, ஜீவகாருண்ய பேரொலின்னு கூட சொல்லலாம். அட, 2 பேரும் பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செல்ஃபி கூட இல்லனா எப்படி அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சாதாரணமா நினைச்சாலும் கடந்து போன இந்த விஷயத்த கட்டி இழுத்துட்டு வந்து கலாபரம் பண்ணது கோடம்பாக்கம். சோனா போய் ரம்யா வந்துடுச்சு, இனி டும் 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 தான் அப்படின்றதுதான் இந்த ஊர்வாய் சொல்ற ஊர்கா நியூஸ். ஒரு காலத்துல நடிகை சோனாவனோட செல்லமா இருந்தவர் தான் நம்ம பிரேம்ஜி. கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி ஏக அமர்க்கலமா தாலி கட்டிக்கிட்ட தொகுப்பாளினி ரம்யா வெளியில தான் வளவல. வீட்டுல கப் சிப்னு ஆயிடுவாங்க ஹஸ்பண்டோட. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லனா இல்லறம் எப்படி இனிமையா இருக்கும். பேசி வச்சு பிரிஞ்சிட்டது ஜோடி. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் தான் உண்டு தான் தொகுப்புறம் உண்டு அப்படின்னு இருந்த ரம்யா நடுவுல குத்து சண்டை பயிற்சி வேற கத்துக்கிட்டாங்க. இப்போ முழுமையான குத்து பார்ட்டியாகவும் மாறிட்டாங்க. நல்ல வேலை, முன்னாள் கணவர் எஸ்கேப். எங்கேயாச்சும் மேடையில எவன் முகத்திலயாச்சும் குத்திடுவாரோ அப்படின்னும் இறுதி சுற்று ஹீரோயின் மாதிரி எல்லாராலையும் கொண்டாடப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா இப்படி பிரேம்ஜியோட போஸ்ட் கொடுத்து பல யுகங்களுக்கு வழிவிட்டு இருக்காங்க ரம்யா. வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தானா, இல்ல அதையும் தாண்டி? இது சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் இவங்க 2 பேர் தான் சிரிக்காம பதில் சொல்லணும்.